கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது தொடர்பாக குளித்தலை மக்களிடம் எமது செய்தியாளர் தர்மராஜன் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். விஜய் மக்கள் சந்திப்பின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரிக்கணும்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. உங்களோட கருத்து என்ன? அது என்னோட கருத்து வரவேற்கிறேன். ஏன்னு சொன்னா ஒரு 41 பேர் இறந்தது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அப்படிங்கும் பொழுது இது ஒரு அரசு சார்பாக சில முயற்சி எல்லாமே தனிநபர் ஆணையெல்லாம் அமைச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இப்போ சிபிஐ கோரியிருக்காங்க. அது வரவேற்கத்தக்கது. என்ன கேட்டா சிபிஐ விசாரணை கண்டிப்பா வேணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு ரசிகர் வந்தாலுமே ரசிகர்கள் போய் பார்க்கதான் செய்வாங்க. எந்த ஒரு தலைவனுமே தன்னை பார்க்க ரசிகர்களுக்கோ எந்த ஒரு இடையூறும் வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஸோ அவர் மேல நிற்கும் போது அவருக்கு கீழே என்ன நடந்திருக்குன்னு தெரியாது இல்லைங்களா? இப்போ நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம். இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாத்துலயுமே இவர் மேலதான் குற்றச்சாட்டு, அவர் மேலதான் குற்றச்சாட்டு நிறைய சொல்றாங்க. அப்போ இதுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கம் வேணும். இதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சுன்னா கண்டிப்பா சிபிஐயால கண்டுபிடிக்க முடியும் நான் நம்புறேன். இவ்வளவு பெரிய துயர சம்பவம் கரூர்ல நடந்திருக்கு. இது யாருனால நடந்துச்சு, இது முழு உண்மையை வெளியே வரணும். இது உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்டதுனால மக்களுக்கு அவர்கள் மேல் நம்பிக்கை உள்ளது. இனிவரும் காலங்கள்ல எந்த ஒரு மீட்டிங்கா இருக்கட்டும், மக்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட், மற்றது எல்லாமே அப்புறம் தான். அப்படிங்கும் போது இந்த ஒரு இன்சிடென்ட் ஏன் நடந்தது, எதுக்காக நடந்ததுங்கிறது எல்லாருக்குமே ஒரு கிளாரிஃபை கிடைக்கும். அப்படிங்கிற பட்சத்துல இது ரொம்ப வரவேற்கத்தக்கது. கரூர் விவகாரத்தில் பல்வேறு யூகங்கள் எழுவதால் சிபிஐ விசாரணை வரவேற்கத்தக்கது என ஒரு தரப்பினர் கூறி வரும் நிலையில் மற்றொரு தரப்பினர் யார் விசாரணை நடத்தினாலும் உரிய முறையில் விசாரணை நடத்தி நீதியை நிலைநாட்ட வேண்டும் என கருத்து தெரிவித்துள்ளனர்.